கேப்பே விடாமல் ஆப்பு அடிக்கும் போலீஸ். சவுக்கு சங்கர் வெளியவே வர முடியாதாம். மொத்தம் 3 பெண்கள் 6 புகார்கள். ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்த சவுக்கு சங்கரின் அம்மா. காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறா பேசியதாக கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழர் முன்னேற்ற படை நிறுவனர் வீரலட்சுமி மற்றும் 2 பெண் போலீசார் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் மேலும் 3 வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழக காவல்துறை ஏடிஜிபி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தரைக்குறைவா பேசியதாக கோவை சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் புகார் கொடுத்தாரு. இதன் பேரில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சில தினங்களுக்கு முன்பு அவரை தேனியில இருந்தப்ப கைது செஞ்சாங்க. தற்போது சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து புகார்கள் வரும் நிலையில காவல்துறையினர் வழக்குகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. சைபர் கிரைம் வழக்கு இருக்கிற நிலையில பெண் பத்திரிகையாளர் ஒருவர் புகார் ஒன்றை கொடுத்திருக்காரு. பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் என்பவர் அளித்துள்ள புகாரோட அடிப்படையில சவுக்கு சங்கர் மீது புதியதா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கோலமாவு சந்தியான்ற பெயர்ல இழிவா கட்டுரை எழுதியதா அவர் புகார் கொடுத்திருக்காரு. மேலும் அவர் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அவரோட இணையதள பக்கத்துல வெளியிட்டது தொடர்பா பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அளித்த புகாரின் அடிப்படையில சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் சவுக்கு சங்கர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில சங்கர் மீது மேலும் 2 பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழக பெண் காவலர்களை இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர் மற்றும் பிரபல யூடியூப் நிறுவனர் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முன்னேற்ற படை நிறுவனர் வீரலட்சுமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு. இதன் அடிப்படையில சவுக்கு சங்கர் மற்றும் பிரபல யூடியூப் சேனல் நிறுவனர் ஆகியோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் 294B ஆபாசமாக திட்டுதல், 506(1) மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இது மட்டும் அல்லாம திருச்சி மாநகரை சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல ஆபாசமா பேசுதல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பெண்களை இழிவுபடுத்துதல், தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே போல சேலம் சப் இன்ஸ்பெக்டர் கீதா அளித்த புகாரின் பேரிலையும் சேலம் மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கோவை சைபர் கிரைம் வழக்கு, தேனி வழக்கு, பெண் பத்திரிகையாளர் கொடுத்த புகார், வீரலட்சுமி புகார் மற்றும் 2 பெண் போலீசார் அளித்த புகார்னு மொத்தம் 6 வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கு. இதுல 2 வழக்குகள்ல அவர் கைதாகி சிறையில இருக்கும் நிலையில மற்ற 4 வழக்குகளிலும் அவர் கைது செய்யப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில சவுக்கு சங்கரோட கையில எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயில்ல 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அடித்துள்ளதாகவும் கோவை சிறையில சவுக்கு சங்கரை சந்திச்சதுக்கு பின்னால அவரோட வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. கை உடைந்து விட கூடாதுன்னு சொல்லி பிளாஸ்டிக் பைப்புல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க. ஆனாலும் அடி பலமா விழுந்ததால வலது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. வீக்கத்தை குறைப்பதற்காக ஆயின்மெண்ட் போட்டு வலி நிவாரணி மாத்திரைகளை கொடுத்திருக்காங்க. வலி நிவாரணி அதிகம் கொடுத்ததால அவரது கிட்னி பாதிக்கப்பட இருக்கு. சவுக்கு சங்கர் மத்திய சிறையில அடைக்கப்பட்டதும் 10க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் கடுமையா தாக்கி இருக்காங்க. அவரோட கண்களை கட்டிட்டு குச்சியில துணியை சுத்தி காவலர்கள் அவரை தாக்கியதா சவுக்கு சங்கர் என்னட்ட சொன்னாருன்னு சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் சொல்லி இருக்காரு. கோவை சிறையில அடைக்கப்பட்டுள்ள அவரோட கை உடைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறையில அவரை சிறைத்துறையினர் துன்புறுத்தியுள்ளதால அது குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவதுடன் உரிய சிகிச்சை வழங்க அரசுக்கு உத்தரவிடணும்னு சவுக்கு சங்கரோட தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதையடுத்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை பெற்று நாளை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை நாளைய தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது.